யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரடா கேட்ட? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? எங்க போறீங்க? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? தக்காளி இப்போ ஒரு பிராங்க் பண்ண போகிறாங்க. நானும் கட்டா குஞ்சானும் வேறு மாரி பிராங்க் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ரிவெஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீ பிராங்க் பண்ணி ரொம்ப வெறுப்பு ஏற்றிட்டா. நானும் ஓடிடுறேன். என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. வா இது நைனா தாண்டி அடிக்கிறாரு. எங்க பாப்போம்? நைனாவா? நைனா குடு. நீ யாரு பாப்பா? போன குடு. என்ன பாப்பா? எவ்வளவு எந்த சிரிக்க மாட்டா? சும்மா சொல்லிட்டு போறான்டி. சும்மா சொல்றேன் வந்து பாப்பான் சேவ் பண்ணி ஹார்ட் மைர் போட்டுருக்கியா? அது இல்ல நான் சேர்த்துக்கிட்டேன். அரவிந்த் இது பிடிக்காது எனக்கு நல்லாவே தெரியும். எவள்கிட்டயாவது பேசுறது பழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். இதே மாதிரி நான் பண்ணவா? என்னது? அப்ப நீ அதான் அப்ப வேற எவ்வளவு இருக்கா? ஹலோ நண்பா, நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். திருத்துறைப்பூண்டியிலேருந்து போயிட்டுருக்காங்க. திருத்துறைப்பூண்டியில் ஒரு சின்ன வேலை. நானும் கட்டா கொஞ்சானும் திருத்துறைப்பூண்டிக்கு போயிட்டு அங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் தக்காளி இப்போ ஒரு ப்ராங்க் பண்ண போகிறாங்க. நானும் கட்டா கொஞ்சானும் வேறு மாரி ப்ராங்க் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ரிவெஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீ ப்ராங்க் பண்ணி ரொம்ப வெறுப்பு ஏற்றிட்டா. இப்போ அதனால் இப்போ அவளை ப்ராங்க் பண்ண போகிறோம். இது ரிவெஞ்சு. நானும் கட்ட கொஞ்சானு ஒரு பிளான் போட்டிருக்கோம். சரண் பையன் இல்லைங்க, சரண் வந்து அவன் காலேஜ் போயிட்டான். ஏன்னா அவனுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கட்ட கொஞ்சம் தான் இப்போ மாட்டினான். அதனால் வாடா உங்கள் அக்காவை ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னேன். கட்ட கொஞ்சானு வா பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனும். அதான் அங்கே போயிட்டு வேறு மாரி இப்போ ஏன்னா ரொம்ப அன்றைக்கி அளவு விட்டாங்க. 2 வாட்டி, அதுவும் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பண்ணி வெறுப்பு ஏற்றிட்டா. ஸோ இப்போ வந்து ப்ராங்க் எப்படின்னா நான் அங்கே சொல்கிறேன். இப்போ கட்ட கொஞ்சம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் மண்டையில் ஏற்றணும். இது ஒரு மறதிங்க அவன் கட்ட கொஞ்சம். இப்போ இங்கிட்ட ஒன்று சொன்னால் அங்கிட்ட போய் மறந்துடுவான். அதனால் அங்கிட்ட போய் சொல்லுவோம். கட்டா கொஞ்சம்னா வேறு யாரும் இல்லை. ஆல்ரெடி கேடிஎம் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆனான் தெரியுமா? மாடை அடித்து மாடு ஸ்பாட் அவுட் ஆகிட்டு தட்டாங்கோயில்கிட்ட. அந்த பையன் தான் வண்டி மாரி ஓட்டணும், என்னமோ ஃப்ளைன் மாரி ஓட்டுறான் அந்த பையன். இவனை கூப்பிடவே பயமாக இருக்குங்க. கட்ட கொஞ்சானே வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடவே கையோடு அழைச்சிட்டு வரதான் இருந்தால் தான் உண்டு. வாடா வீட்டுக்கு வாடானா பயமாக இருக்குது. பார்த்து வருவானா இல்லை எப்படி வருவான்னு தெரியாது. இவன் கட்டா கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துருக்கான். எதுக்குடா திருத்துறைப்பூண்டி கூப்பிட்டேங்கிறான். அவனோட பொண்டாட்டியை பார்க்கணுமா? ஆள்னு சொல்ல மாட்டான். அப்புறம் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டாங்க. அது எங்கேயோ ஊருக்கு போதான். அதனால் நான் போய் அழைச்சிட்டு வரேன் அவனை. எங்கள் வீட்டில் வண்டியை போட்டு இவன் பஸ் ஏறிட்டான். அவன் ஆள் போகிற பஸ்ஸில் போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன். அப்போ தான் அங்கே தான் சொன்னேன், உங்கள் அக்காவை ப்ராங்க் பண்ணணும், உனக்காக வந்தேன் இவ்வளோ தூரம் திருத்துறைப்பூண்டி வா உங்கள் அக்காவை ப்ராங்க் பண்ணணுன்ட்டு இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்கேங்க. ஆள்னு சொல்லக்கூடாது, பொண்டாட்டின்னு சொல்லணும். அவனோட பொண்டாட்டி. ஐயோ ரொம்ப கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. தக்காளி வீட்டில் தான் இருக்கா. அவளை கூப்பிட்டு வச்சு ப்ராங்க் பண்ணியே ஆகிறோம். சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொரு 2 days கழித்து பர்த்டே வீடியோ வந்துடுங்க. பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. பட் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணணும். அவளுக்கு பிஸியாக இருக்கா ரொம்ப. அவள் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி தங்க வச்சு தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பர்த்டே முடிஞ்சிட்டு 22ஆம் தேதியே. ஆனால் நான் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணல. இங்கே தான் அழைச்சிட்டு வந்து இப்போ ப்ராங்க் பண்ணுறோம். எங்கடா எப்பா என்ன ப்ராங்க் பண்ணிவிடுமா? இங்கே நான் சொல்கிற மாதிரி மரமில் ஏறிட்டீங்களா இல்லையா? ஒன்றும் இல்லை. அவள் வருவா. வந்தோன்னே இதுமாரி சொல்லு, இதுமாரி ஆளை பார்க்குற இன்னும்க்கா. சரிடா உன் பொண்டாட்டியை பார்க்க இன்னும்க்கா. அப்போ நிறைய பொண்ணுங்க வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்துச்சு, இதுமாரி நம்பர் கொடுத்து வண்டியிலேருந்து வரப்போ பேசிகிட்டே இருந்துச்சு. நம்ப நீ சொல்கிறதுல இருக்கு. கொஞ்சம் சீரியஸாக சொல்ல அவள்கிட்ட. ஒன்றும் இல்லைடா, இதுமாரி 2-3 பொண்ணுங்க வந்துச்சு, ஃபோட்டோ அடிச்சு அண்ணன்ட்ட நம்பர் கொடுத்துச்சு. இப்போ திருத்துறைப்பூண்டிலேருந்து வரப்போ அண்ணன் ஃபோன் பேசிகிட்டே வந்துச்சுக்கான்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் அவன் என்னை திட்டுவா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் எட்டி போயிட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுவோம். நம்பரை இப்போ வந்து ஹார்ட்டின் போட்டு சேவ் பண்ண போகிறேன். பேர் ஏதாச்சும் சொல்லு. பேர் ஏதாச்சும் சொல்லு. பேர் ஸ்வீட்டாக என்னடா சொல்லுவீங்க? பொண்டாட்டிங்களாம் பொண்டாட்டின்னு இருக்குல்ல,
நிறைய ரொமான்ஸ் பண்ண அதெல்லாம் சொல்ல முடியும். டேய் ரொமான்ஸ் பண்ணுற நீ அப்புறம் மன்னிக்க போய் உன் முன்னாடிட்ட என்ன பண்ணுவ உன் ஸ்வீட்டா ஸ்வீட்டாக ஹார்ட்னு வச்சிரு பேர் வாயில் வருது. நான் எடுத்தோடனே திட்டுவா பார்த்துட்டானா கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லு சேவ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பொண்ணு பேர் போட்டு சேவ் வச்சிருக்கேன். ரம்யான்னு போட்டுச்சுப்பா. பிரியான்னு போட்டு வச்சுருந்தேன் அதானே. பிரியானா நிறைய ஃபேக் ஐடிடா. பிரியானாலே ஃபேக் ஐடி தான். நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவா. கொஞ்சம் பேர் வித்தியாசமானா தனலட்சுமி. லட்சுமி எனக்கு காரப்பறி சாப்பிடணும் போல இருக்கு. தனலட்சுமி ஓகேவா? அது கொஞ்சம் இதாக இல்லை. நல்லா உனக்கு தான் பெரிய முளை இருக்கு. நல்லா ஆமாம் மயிறு முளை இருக்குது. அது பார்க்குறான் பெரிய முளை இருக்கான். பெரிய முளை ஏதாச்சும் சொல்கிறான். ஒரு பேர் சேவ் பண்ணிக்கிறேன். பாப்பான்னு சேவ் பண்ணிப்பா. பாப்பா ஓகே. பாப்பான்னு சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அவளை போய் கூப்பிட்டு வரேன். நிற்கிறியா? வண்டியை போட்டு வந்துடுறேன். ஏன் இப்போ ஏன்டா கோயில் கழிச்சுன்னு கேட்டால் கட்ட கொஞ்சம் அவனை கூப்பிட்டாண்டி அங்கே நிற்கிறான். ஏன் வீட்டுக்கு வர மாட்டேன் கேட்டால் அவனுக்கு கால் அடிபட்டுன்னு சும்மா அதை சொல்லி அழைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்துவோம். போலீஸ்ட்ட வண்டி வண்டி தான் கிடக்கு. நான் அழைச்சிட்டு வரேன். கட்ட கொஞ்சம் அவனுக்கு கூப்பிட்டாண்டி ஏதோ அவனுக்கும் பொண்டாட்டியும் பிரச்சனை சொல்லி இழுத்துட்டு வரேன். ஓகே ப்ராங்க் பண்ண போகிறேங்க. போயிட்டு அவளை இழுத்துட்டு வரோம். அம்மா இதெல்லாம் கோயிலுக்கு வர மாட்டா. இந்தமாரி சொல்லி தான் எடுத்துகிட்டு வரணும். நின்றா வந்துடுறேன். ஓகே தக்காளியை கூப்பிட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு இவன் நம்பரை பாப்பான்னு சேவ் பண்ணணும். என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நானும் இங்கே இன்னமும் காணவல. வரட்டும். வராங்க. வாடி சீக்கிரம். மேக்கப் பண்ண போதும். அப்புறமா வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன். பாவண்டி அவன் என்னன்னு வந்து கேளுடி. அதனால் கோயில் வீட்டுக்கே வர மாட்டான்டி. அவன் 2 பேருக்கும் பிரச்சனை எனக்கு என்ன தெரியும். கட்ட கொஞ்சம் ஸ்பீடாக வாடி. என்ன வெயில் எப்படி அடிக்குது? இந்த வெயில நின்று கருத்து போட போறான். ஏற்கனவே கண்ணு கரையில் இருக்கான். என்ன உனக்கும் ஆளுக்கு சண்டையாமே? ஆளும் சொல்லாத என் பொண்டாட்டிக்கா விளக்கமா இருக்குன்னு முளைச்சு 3 நாள் விடாம பொண்டாட்டி முகர மயிர பாரு. என்ன கம்னாட்டி பேர்ல செருப்பு கலந்து உனக்கு ஐஎஸ்என் பொண்டாட்டி. சரி என்னடா பிரச்சனை முடிஞ்சிட்டா? இல்ல பிரச்சனை முடிஞ்சிச்சுக்கா. பேசி தீர்த்துட்டோம். இப்பதான் பேசினேன். அப்ப என்ன பண்ணிட்டு இந்த பொறுக்கி நான் அவன் தாண்டி எடுத்துட்டு வர சொன்னான். ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்? திருத்திர வண்டி போயிருந்தாலும் நானும் அண்ணனும். ஆமா. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ஆளை பக்கத்துக்காக நின்றுட்டு இருந்தோம். என்னாச்சு அண்ணனை பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்கெல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சரி இப்ப எடுத்த என்ன எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? எவ்வளவு பொண்ணுங்க தெரியுமா? செம்மையா இருந்து எனக்கே பிடிச்சிட்டுக்கா. சரி அழகா இருந்தாலோ. என்னாச்சு அண்ணன்ட்ட போட்டோ எடுத்தோன்னா அண்ணன் நம்பர் கேட்டாலோ. அண்ணனும் கொடுத்துட்டு யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரோட கேட்ட? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? நீங்களா ஓடுறீங்க. யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? என்ன கேட்டு தான் நான் கொடுத்தேன். உன்னை கேட்டு கொடுத்தியா? இதே மாதிரி நானும் பையன்கிட்ட எவன்ட்ட நம்பர் கொடுக்கலாம். கை உடைஞ்சிரும். யாரை கேட்டு நம்பர் கொடுத்த? அண்ணா கேட்டறா. இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடா. நான் ஓடிறேன். என்ன நடக்கும்னே தெரியாது. இங்க வா. என்ன? யாருக்கு நம்பர் கொடுத்த? நம்பர் நான் கொடு. இது நைனா தாண்டி அடிக்கிறாரு. எங்க பாப்போம். நைனா சரி குடு. நைனா அடிக்கிறாரு. நீ யார் பாப்பா? போன் குடு. யார் பாப்பா? அந்த பொண்ணெல்லாம் இல்ல. சேவ் பண்ணிட்டியா? பேசாதடி. பேசாத. ஹலோ. அது பேசாத. என் வாய்ஸ் கேட்டா தான் பேசும். குடு. ஹலோ. ஐயா நான் என் வாய்ஸ் கேட்டா தான் பேசும். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நாசமா போறவனே என்ன பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குடி. ஏன்டி என்னப்ப என்னப்பா எவ்வளவு எந்த சிரிக்குமா? சும்மா சொல்லிட்டு போறான்டி. சும்மா சொல்றேன். பாப்பான் சேவ் பண்ணி ஹார்ட் மயிர் போட்டுருக்கியா? ஏன்டா பொறுக்கி நான் எப்படி இருக்கேன்? போன் கீழ விட கொடு. இதுல வேற நல்லவே மாதிரி என்கிட்ட காசு மெசேஜ் கேட்டுக்கிட்டு எல்லாம் வண்டி வாங்கணும் மயிர் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்ப ஒருத்தையே புடிச்சுக்கிட்டு நான் இது பண்ண வேண்டியதானே? அப்புறம் அசிங்கமா கேட்பேன். அப்படிதானே பேசுவேன். நான் லவ் பண்ண உனக்கு என்ன? நீ லவ் பண்ணல ஃப்ரெண்டா தான் பேசுறேன். ஏன் ஃப்ரெண்ட்? ஓ எத்தனை ஃப்ரெண்ட் இதுல கேக்குற எல்லாருமே ஃப்ரெண்ட் தானா உனக்கு? ஃப்ரெண்ட் தான். சரி கொடு போனை கொடு. ஒருக்கி நாயே மூஞ்சி மோக. என்ன போனை கொடு. அதுக்குள்ளே
பாப்பான்னு சேவ் பண்ணிருக்க. என் நம்பர் தானே பாப்பான்னு போட்டு சேவ் பண்ணிருந்த. சரி கொடு. என்ன கொடு? உன் பேரு பாப்பா இல்ல, பெஸ்டி பாப்பான்னு போட்டுருக்கேன். இது பாப்பா. இந்த பாப்பா வந்து லவ் பண்ற பாப்பாவா? வெறும் பாப்பா. வெறும் பாப்பாவா? இங்க அவன் கொளுத்து விட்டு அவன் மட்டும் போயிட்டாண்டி. அவன் பத்தியா இதுல தெரியுதா ஒண்ணு பேரு. வாய மூட. உன்னை போய் நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பாத்தியா? அது எனக்கு அசிங்கம், அருவருப்பா இருக்கு. உன்னை போய் வச்சிருக்கேனே. சரி பாப்பா விடு, நான் போறேன். என்னது? இங்க ஓரா பண்ணாரி. யாரு ஓரா? நான் பண்றேனா? நான் அந்த ஊர்ல போறவள வேலை அவனோட வீட்டுல வேற விடணும்டி. ஹெல்மெட் மாட்டிட்டு தலைய வலிக்குது. நீ வேற வெளியே ஏன் இப்ப அங்க இருந்து வரும்போது அவ கிட்ட பேசல இனச்சிச்சா? நான் அவன் பேசல கூப்பிட்டு நான் தாண்டி வந்தேன். எனக்கு போறேன் கொடு. அவன் தாண்டி கூப்பிட சொன்னான். இதெல்லாம் சும்மா சொன்னான்டி. குர்ரி அதை பாப்பாங்கிறது வேற யாரும் இல்லை. நான் அது சும்மா தான் கொடு. இப்போ ஏன் நீ கோவமா வர? நான் கோவமாகறேனா? நீ நாசமா போ. இதுக்கப்புறம் சொல்றேன், உனக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாது. நீ திரும்பி என்கிட்ட ஏதாவது பேச நினைச்ச வாடி. சரி வா வா. அவன் நம்பர் தாண்டி இது. அவன் நம்பரா? கட்ட குஞ்சாடே இங்க வாடாடே. ஐயோ ரொம்ப போயிட்டு சும்மா தாண்டி. நீ வாய மூடுறா பொறுக்கிறான். எந்த அப்படியே உன் பேச்சு வருது எனக்கு வேண்டாம். அவன் நம்பர் தான். போயிரு. சொல்றா அவனா அட்ரா அடிச்சு குடுறா. ரொம்ப கோவமாயிட்டடா. இன்னும் என் நம்பர் தான். சும்மா அவனை வெறுப்பு தாண்டி அடிச்சு காட்டுறா மயிறு. நீ ஓடின போய் அவன் ஓடின போய் நீ தெரிஞ்சுக்க வேணா. அவனுக்கு இவன் தான் பிராங்க் பண்ண சொன்னான். பிராங்க் இல்ல உன வெறுப்பு தான் சொன்னான். வா சரி வா, உன்ட வீட்டுல விட போறோம். வா இல்ல அவன் வீட்டுக்கு போறப்ப உன்னை வெறுப்பே துண்டு பண்ணோம். வேற எதுவும் இல்ல விடு. இது பிடிக்காது எனக்கு நல்லாவே தெரியும். எவள்கிட்டயாவது பேசுற பழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும். இதே மாதிரி நான் பண்ணவா? ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சு. அவனா அடிச்சாளா? எவ்வளவு அடிச்சாளா? யாருக்குடா தெரியும்? நீ காய்ச்சி புடிச்ச பொறுக்கி நானா? நீ பேசுற என் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டயே பொறுக்கி மாதிரி தான் பேசுவ. வலிஞ்சொழிஞ்சு பேசுவ நீனு. உன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரியா? ஒண்ணு தக்காளி பழம் மாரி இருக்கும், ஒண்ணு கத்திரிக்காய் மாரி இருக்கும். நீ ஒரு நாள் நேர்ல வந்து என்ன நான் போறேன் சாமி. வாடா வீட்டுக்கு போகண்டா. வாடா டே. பிராங்க் தாண்டி பண்ணோம். என்னை வெறுப்பத்தி பாக்குற உங்களுக்கு என்னடா கிடைக்குது? ஒரு மயிர கூட என்னால புடுங்க முடியல. அப்புறம் என்ன? அது ஒரு ஜாலி கிடைக்கும். ஏண்டா அது ஓகே சரி வீட்டுக்கு போ. பிராங்க் முடிச்சுக்கோ. சாமி போறேன். வாடா டே வண்டி ஏறா டக்குன்னு. ஓகே இது சும்மா தான். அடுத்த பிராங்க் நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம் வேற மாரி.